ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூன்று முடிச்சு சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நமக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூன்று முடிச்சு சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நந்தினியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சூர்யாவும் லாயரும் சேர்ந்து ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸரை போய் பார்க்குறாங்க. அவர் கொடுக்குற க்ளூவை வச்சு எப்படி நந்தினியை வெளில கொண்டு வரலான்றதை பற்றி சூர்யா யோசிச்சுட்ருக்காரு. அதாவது அந்த பாட்டிலில் கை வைக்க சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி வைக்க சொல்லி அந்த ரேகையை எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி தான் இருக்கும் ஒருத்தவங்களோட ரேகையை எடுத்தா. ஆனால் கொலை பண்ணப்பட்ட ஹரிதாவோட கழுத்தில் ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய க்ளூ தான். லேட்டெக்ஸ்ன்ற ஒரு முறையில் தான் அதை அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு க்ளூ என்னென்னா, நந்தினியோட பர்ஃப்யூம் அது கிடையாது. ஃபாரின்லேருந்து ஏதோ யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம், அது லேடிஸ் பர்ஃப்யூம். அந்த பொண்ணு மேலே அடிக்கிற பர்ஃப்யூம் இல்லாமல் இன்னொரு ஸ்மெல்லு வருது. அதாவது கொலை பண்ணவங்க அவங்களோட வேர்வை துளி மூலயமா அந்த ஸ்மெல் அவங்க மேலே பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சார் சொல்கிறாரு. உடனே சூர்யா அவங்கள பாராட்டி, சார் சூப்பர் சார், எப்படி சார் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. உடனே அந்த சார் என்ன சொல்கிறாரு, எனக்கு பாராட்டாதீங்க, இந்த ரிப்போர்ட்டை எழுதினவரை போய் பாராட்டுங்க. அவர் தான் கரெக்டாக எழுதியிருக்காரு, ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்டில் ரேகை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த அந்த இப்போ நமக்கு 2 டவுட் இருக்குது. என்னென்னா, அந்த கௌஷிக்ன்றவன் ஒரு பர்ஃப்யூம் போடுறான். அந்த ஸ்மெல் ரஞ்சித்தோட அப்பா கேட்குறாரு, என்னப்பா இது லேடிஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது அப்படின்னு. ஆமாங்கில், எனக்கு பிடிக்கும். ஜென்ஸ் பர்ஃப்யூம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு அது பிடிக்கல. லேடிஸ் பர்ஃப்யூம் மைல்டாக இருக்குங்கில், அதனால எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேப்பா, நமக்கு பிடிச்ச மாதிரி தானே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பாவும் சொல்லிடுறாரு. அடுத்த கட்டமாக கௌஷிக் ஒர்க்கு கிளம்பி இப்படி கிராஸ் பண்ணும்போது பரமேஸ்வரி மேலே ஒரு ஸ்மெல் வருது. அவர் நீங்கள் என்ன நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமாக போடுறீங்க, என்ன பர்ஃப்யூம் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன், உனக்கு என்ன அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஹரிதாவை கொண்டது ஒரு பொண்ணு தான்ட்டு தெரிய வருது. அப்போ இப்போ 2 பேர் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே கேர்ள்ஸ் பர்ஃப்யூம், ரெண்டுமே ஃபாரின் பர்ஃப்யூம். இப்போது பொண்ணு தான் கொண்டிருப்பாங்கன்னா கௌஷிக்கு ஒரு பையன், அவன் கிடையாது கண்டிப்பாக. அப்போது இன்னொரு ஆள் யார், பரமேஸ்வரி. அப்போ பரமேஸ்வரி தான் இதை கொண்டிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கை ரேகை எடுத்தவங்களுக்கு இன்னொரு ரேகை எடுக்க முடியல. அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா தெரியல, 2 ரேகையுமே லெஃப்ட் ஹேண்ட் ரேகையாக இருந்ததுனால அதை கண்டுபிடிச்சி மாட்டிக்கிட்டாங்க சூர்யா கிட்டே. இப்போது அடுத்த கட்டமாக அந்த பரமேஸ்வரி ஜெயிலில் சப்ஜெயிலில் நந்தினியை போட வச்சுட்டாங்க. அவங்க அங்கே இருக்காங்க. இப்போ என்னென்னா, சப்ஜெக்டில் 3 நாள் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களா. அங்கே ஒரு 2 ரவுடி பொம்பளைங்கிட்ட சொல்லி நந்தினியை அடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. நந்தினி அடிக்க பிளான் பண்ணுவோம். உடனே நந்தினி கோர்ட்டு அந்த ஜெயில் உள்ளே வராங்க. அப்போ அந்த பொம்பளைங்க போய்ட்டு, ஐயோ பாவமாக இருக்குது இந்த பொண்ணை பார்த்தா, நீங்கள் எங்கள் செல்லே போட்டுறீங்களான்னு நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பார்த்தாலே தெரியும் அவங்க நிறைய படத்துலலாம் வில்லியாக தான் இருந்திருப்பாங்க அந்த 2 பேரும். அவங்க கூப்பிட்டோன்னே நந்தினி எதுவும் பேசலாம், அமைதியாகவே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் மேடமும் சரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. நாக்கு குச்சி மிட்டாய் சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. போயிட்டு அப்புறம் அந்த பொண்ணும் நந்தினி இந்த செல்லுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, அந்த நந்தினி செவுத்தில் கருப்பசாமி துணை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. எழுதினோடனே இந்த பொம்பளைங்களுக்கு ஆல்ரெடி, அதாவது எதுக்கு இவளை தனியாக கூப்பிட்டாங்கன்னா, அப்போ தானே இவங்க சம்பவம் பண்ண முடியும். அதனால் உடனே அந்த பொண்ணு கருப்பசாமி துணைன்னு எழுதுறா. உடனே அந்த பொம்பளை என்னடி இது அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு தேவை பிரச்சனை பண்ணணும். உடனே நந்தினி இது என்னோட கருப்பசாமி, இது என்னோட குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சூர்யா ஃபஸ்ட்டு சீன்லேயே, அதாவது இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே கருப்பசாமிகிட்ட வேண்டுவார், நீ தான் நந்தினி கூட இருக்கணும், அவளை நீ தான் காப்பாற்றி கொண்டு வரணும், அவள் எப்போவுமே உனக்காக தானே பூஜை பண்ணுறா அதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே நிகழ்வாக இங்கே நடக்குது. கருப்பசாமி இவங்களுக்கு கோவம் வந்துடுது, அது என்னோடய குலசாமி அப்படின்னு சொன்னேன். அது ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. அதில் இன்னொருத்தி அழைக்க போகும்போது நந்தினி அப்படியே அவங்க கையை போட்டு முறுக்கி பட்டார திட்டின்னு அடி உழுவுது. அடித்து 2 பொம்பளையும் பறக்க விட்டாங்க. நந்தினி எப்படி ரொம்ப பயந்த சுபாவம், அதாவது தைரியமாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி அடிச்சுலாம் நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி அடித்து பறக்க விட்டுறாங்க 2 பேரையும். அப்புறமா பார்த்தா பொம்பளை வேஷம் போட்டு 2 ஆம்பளைங்க வரானுங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் சாரி கட்டிட்டு அவனுங்களையும் போட்டு பறக்க விட்றாங்க. அதாவது இப்போ கருப்பசாமி நந்தினிக்குள்ளே இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நந்தினிக்கும் அடி விழுந்து இந்த இடத்துல அப்படியே பிளட்டு அப்படியே ஊற்றி அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த சத்தம் கேட்டு நந்தினியை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ தானே நீ வந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே நந்தினி சொல்கிறாங்க, நான் எதுவுமே பண்ணல,
கருப்பசாமி துணைன்னு எனக்காக நான் எழுதியிருந்தேன். அதை வந்து அழைக்கணுன்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. உடனே அவங்க வந்து இப்போ பிரச்சனை பண்ணுறதே நீ தான், எத்தனை விசாரணைக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தோம், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மேலே கோவப்படுறாங்க. அந்த பிரச்சனை பண்ணவங்களும் அவங்க எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் கீழே விழுந்தாங்க இல்லையா, அவங்களாம் பணத்துக்காக தானே இதை பண்ணாங்க. அவங்களாம் பரமேஸ்வரிக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இந்த நந்தினி கிட்ட போய் எங்களை கோத்து விட்டுட்டியா, அவள் எவ்வளோ அடி அடிச்சிட்டா தெரியுமா. பரமேஸ்வரிக்கே ஷாக்கு. ஏன்னா நந்தினி அடிச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது, நீ பேசின பேமெண்ட்டோட அதிகமாக பணம் தரணும் அப்படின்னு சொன்னேன். சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த இதுக்கு முன்னாடி சீன்லேயே பரமேஸ்வரி வந்து பரமேஸ்வரியோட அண்ணன் சொல்லியிருப்பாங்க, என்னம்மா தங்கச்சி இவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரஞ்சித்தோட அப்பாவும் நீ பணம் எதுவும் செலவு பண்ண வேணாம், பணம் வேணால் சொல்லு நான் தரேன்ட்டு. கரெக்டாக இப்போ இதுதான் அவங்களுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பா கிட்ட போய்ட்டு, அண்ணன் இந்தமாரி பணம் வேணும்ண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவரு 10 லட்சத்தை பணத்தை எடுத்து அப்படியே கொடுத்துட்றாரு. கொடுத்த அப்புறம் இப்போது நம்மளோட சூர்யாவுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல க்ளூ கிடச்சிருச்சு. சூர்யா இதுக்கப்புறம் வந்து இவங்க அடிபடுறத பார்ப்பாங்களா என்னவோன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர் தான் அங்கே லாயரில் பிஸியாக இருக்கார் இல்லையா. இப்போ இது செம்ம க்ளூ. அதாவது அடிப்பட்ட அந்த இறந்து போன பொண்ணோட கழுத்தில் எப்படி 2மே லெஃப்ட் ஹேண்டு. இதை சொன்னாலே நந்தினியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. பொறுத்து இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். தேங்க்யூ.